गाइस நம்ம அல்லு அர்ஜுன் அட்லி சேர்ந்து பண்ண போற ஒரு பயங்கரமான படத்தை பத்தி ஒரு கொலை மாசான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த பிரம்மாண்டமான படத்தை பத்தி அந்த வெறித்தனமான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சதாம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அல்லு அர்ஜுன் 22 இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பயங்கரமா தயாரிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான பட்ஜெட்ல ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுக்க பிளான் போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபேண்டசி கலந்த கதைக்களமா இருக்குன்னு இவங்க படத்தை அனௌன்ஸ் பண்றப்பே தெரிஞ்சு போச்சு. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி படத்துக்கான ஸ்டோரி லைன் இருக்க போது நம்ம இந்தியன் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற விதமா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். நம்ம சாய பேங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. நம்ம சாய பேங்கருக்கு பேக் டு பேக் லைனப்ஸ் பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல நம்ம தீபிகா படுகோன் ஒரு முக்கியமான ரோல்ல வர போறாங்க. இத கன்ஃபார்ம் பண்ற விதமா மூவி டீம் ஆபீஷியலா ஒரு மேக்கிங் வீடியோ அவங்களுக்கு விட்டுருக்காங்க. நம்ம அட்லியோட எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன், காமெடி, என்டர்டெயின்மெண்ட், லவ்னு எல்லாமே இருக்கும். சோ அதே ஒரு கமர்ஷியல் ஜெனர்ல ஃபேண்டசி மூவியா நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல மொத்தமா 5 ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுது. தீபிகா படுகோனை மூவி டீம் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்டா நம்ம மிர்னால் தக்கூர் மூவில ஒரு பயங்கரமான வாரியரா வர போறாங்கன்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. தீபிகா படுகோன் வாரியரா தான் வர போறாங்க. அப்புறம் ஜான்வி அப்புறம் படத்தில் நடிக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்புறம் நம்ம ராஷ்மிகாவும் படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே அல்லு அர்ஜுன் ராஷ்மிகாவும் புஷ்பா மூவில நடிச்சிருப்பாங்க. ஆனா புஷ்பா படத்துல வர ராஷ்மிகாக்கும் இந்த படத்துல வரப்போற ராஷ்மிகாக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. கதைக்கு முக்கியத்துவம் தர விதத்துல ஒரு பயங்கரமான கேரக்டரா நம்ம ராஷ்மிகா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் 5ஆவதா யாரு ஹீரோயின் தெரியல. அதுக்கான கிளியரான அப்டேட் இன்னும் வரல. நம்ம அட்லியோட எல்லா படங்களையும் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவே டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. சோ அதே மாதிரி இந்த படத்துல நம்ம அல்லு அர்ஜுன் 3 விதமான ரோல்ல வரதா அப்டேட் கிடைச்சிருக்கு. பாஸ்ட்ல ஒரு அல்லு அர்ஜுன், பிரசன்ட்ல ஒரு அல்லு அர்ஜுன், ஃபியூச்சர்ல ஒரு அல்லு அர்ஜுன் 3 விதமான கேரக்டர்ல வர போறாரு. இந்த படத்துக்கான மெயின் வில்லனுமே அல்லு அர்ஜுன் தான் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம ராக் இருக்கார்ல, அவர் இந்த படத்துல ஒரு மெயின் வில்லனா பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கிறதா ரூமர்ஸ் வந்திருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆக்டர் தான் வில்லனா போடுவாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம அட்லியோட டைரக்ஷன்ல வந்த எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தெரி படமும் மெர்சலும் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அது மாதிரி உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.